ஹலோ கைஸ், பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைனை ஒன் டேல பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலா அமையுது. இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதுலயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து நான் டெலிகிராம்லயும் போட்டுட்டு இருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போலாம். ஃபர்ஸ்ட் பிடிசி பார்த்தலாம், நெக்ஸ்ட் எத்திரியும் பார்க்கலாம். பிடிசி பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் ஒன் டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். பிரைஸ் பார்த்தீங்கன்னா 78,400 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் லைனை வந்து நமக்கு பிரேக் அவுட் பண்ணிருச்சுங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல். சரியா? நமக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல். ஓகே, இப்போ லாஸ்ட் வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன் பாருங்க. லாஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னா அது சொல்லிடுறேன், சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ லாஸ்ட் வீடியோல வந்து 20ஆம் தேதி நான் அந்த கேண்டலை பத்தி சொன்னேன். 20ஆம் தேதி கேண்டில் வந்து புல்லிஷா வந்து பிரேக் அவுட் திரும்பிருச்சு மார்க்கெட். அதனால நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் வந்தா மட்டும் தான் மார்க்கெட் கீழே போகும், இல்லைன்னா மார்க்கெட் கண்டினியூஸா மேல போயிடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா அதே மாதிரி பாருங்க, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பேரிஷா பிரிண்ட் ஆகாம சின்ன புல்லிஷா வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அது பாருங்க, கண்டினியூஸா வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, மேல போயிடுச்சு. எக்ஸாக்டா சொல்லியிருந்தேன். ஏன்னா இங்க இருந்து கீழே வரும் சொன்னா அதே மாதிரி அடுத்த கேண்டில் கீழே வந்தது. ஆனா அதுக்கு அடுத்த கேண்டில் மேல திரும்பிடுச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் பேரிஷா வந்தா மட்டும்தான் கீழே வரும் நான் சொன்னேன். ஆனா பேரிஷா வரல, அது புல்லிஷா மாறினதுனால, சின்னதா புல்லிஷா மாறினதுனால அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து கண்டினியூஷன் ஆகும்னு சொன்னா அதே மாதிரி ஆகிடுச்சு. பாருங்க, பிரேக் அவுட்டும் பண்ணிருச்சு. ஓகேவா? இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல். சரிங்களா? இந்த பிரேக் அவுட் வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னலா அமையுது. ஓகே, இது பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கும் போது நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா எத்திரியும் பார்க்கலாம். எத்திரியும் பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் தான். சேம் தான், இங்க பிடிஸ்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி எத்திரியும் இருக்கு. எத்திரியும் பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா, எத்திரியும் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் இன்னும் பிரேக் அவுட் பண்ணல. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான். எத்திரியும் வந்து பிரேக் அவுட் பண்ணல, தட் இஸ் பாசிட்டிவ் சிக்னல். ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு, கேண்டல் வந்து புல்லிஷ்ல ரிஜெக்ட் ஆயிருக்கு. இது வந்து பாசிட்டிவ் சிக்னல். இது வந்து பிரேக் அவுட் பண்ண மேல போறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எத்திரியமும் மேல போறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு, பிடிசியும் மேல போறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல புல்ரன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுமா, மார்க்கெட் வந்து திரும்பிச்சா, புல்லிஷ் மார்க்கெட் வந்துட்டா அப்படின்னா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டார்கெட் பார்த்துடலாம். சரிங்களா? நான் குறைஞ்சபட்ச டார்கெட்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அது நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிடிசி பார்த்துடலாம். பிடிசி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. 80,300 கிட்ட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? இதுதான் இந்த 80,300 வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல்ல. சரிங்களா? முதல் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா 98,300 இருக்கு. ஓகேவா? ஓகே, மெஜாரிட்டி செல்லிங் ஏரியா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, செல்லிங் ஏரியா பிடிசியோட செல்லிங் ஏரியா பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. எதுங்கன்னா 89,000 இந்த ஏரியால, 90,000, 89, 80, 80, 87 இந்த ஏரியால நமக்கு வந்து செல்லிங் ஏரியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட கீழே பாத்துக்கலாம். இந்த ஏரியா வரையும் இருக்கு. அதாவது 86ல இருந்து 90,000 வரையும் பிடிசியோட செல்லிங் ஏரியா இருக்கு. ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ட் போறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் போக அதிகமா சான்ஸ் இருக்கு, போயிடும். 80,300 வந்து போயிடும். ஸோ இங்க போயிட்டு ரிஜெக்ஷன் வந்தா நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அது எந்த மூமெண்டா இருக்கும்ட்டு. அப்படி இல்லைன்னா பிரைஸ் வந்து அடுத்த செல்லிங் பாயிண்ட்டுக்கு போகும். அதாவது 86ல இருந்து 90 வரையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிடிசி. பட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் இருக்கு. சாரி, பெரிய ரெசிஸ்டன்ட் இது 80,300. இந்த இடத்துல பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது நம்ம பார்க்கணும் முதல்ல. ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ட்ல இருந்து ரிஜெக்ட் ஆகுதா, இல்ல ரெசிஸ்டன்ட்ல வந்து கன்சாலிடேட் ஆகுதா, இல்ல ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஓகேவா? ஸோ ஓவராலா வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷா தான் இருக்கு. ஓகேங்களா? டைம் பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து நேத்து கேண்டில் முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஆகுது, 6:11 தான் ஆகுது டைம். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கு நான் சொல்றேன்ல. இப்போ எத்திரியும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷா தான் இருக்கு. சரிங்களா? எத்திரியுமோட நெக்ஸ்ட் செல்லிங் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் செல்லிங் பாயிண்ட் வந்து இங்க இருக்கு. 2,800ல இருந்து 3,000 வரையும் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் செல்லிங் பாயிண்ட். அதே மாதிரி பிடிசி செல்லிங் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ அடுத்து புல்ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு சினாரி நான் திரும்ப நிறைய வீடியோல சொல்லணும் வரேன் பாத்தீங்களா, அந்த சினாரி நடக்கணும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 80,000 வந்து ரிஜெக்ட் ஆச்சுனால், ஓகே 80,000 வந்து ரிஜெக்ட் ஆச்சுனாலும்
பிரைஸ் வந்து ஒரு புல்லிஷ் கண்டினியூஷன் ஆகும். ஓகேவா, ரிஜெக்ட் ஆனாலும் பிரைஸ் வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். இந்த 80,000 மேல பிரேக் அவுட் பண்ணும் பொழுது, ஓகே, 80,000 மேல பிரேக் அவுட் பண்ணும் பொழுது அங்கதான் நம்ம முடிவு பண்ண முடியும் பிரைஸ் ஆக்ஷன் எப்படி அங்க வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அது வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வர மாதிரி இருந்தா அது கீழே வந்துச்சுன்னா அது ரொம்ப கீழே வரும். அப்படி இல்லை அப்படின்னா அங்க ரிஜெக்ட் ஆகாம பிரைஸ் வந்து கன்சல்டேட் ஆகுச்சுன்னா பிரைஸ் வந்து மேல போகும். ஓகேவா, ஒரே விஷயம் தான். எப்படின்னா இப்போ இந்த 80,000 ரிஜெக்ட் ஆனாலும் இல்ல கன்சல்டேட் ஆனாலும் பிரைஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏரியால இருந்து பிரைஸ் வந்து மேல போயிடும். ஓகேவா, அப்படி இல்லைன்னா இங்க ஸ்ட்ரெயிட்டா மேல இந்த ஏரியாவுக்கு போயிடுச்சுன்னா 90,000 86,000 இங்க போயிட்டு இங்க ஒரு கன்சாலிடேட் நடந்தாலும் பிரைஸும் மேல போகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இந்த இதுக்குள்ள பிட்வீன் இந்த ஏரியா 83 82 இந்த ஏரியாவுக்கு போயிட்டு பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் கீழே வந்தால் அதுக்கப்புறம் பிடிசி பெரிய ஃபால் இருக்கும். இதுதான் நான் திரும்ப சொல்லின்னு வரேன். ஓகேவா, என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸ் படி சொல்லின்னு வரேன். ஓகே, இப்போ வந்து பிரைஸ் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. இது ஒரு நல்ல சைன் தான். நமக்கு புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கூட நல்ல சைன் தான் சொல்லலாம். ஆனா இந்த 60,000 வந்து லோக்கல் பாட்டமா இருக்கும். பட் சைக்கிள் பாட்டமா ஒரு புல் மார்க்கெட்டோட திரும்பறதுக்கான இந்த 60,000 வந்து ஒரு பாட்டமா இருக்குமா அப்படின்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகேவா, ஆனா புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பக்காவான சைக்காலஜி சினாரியோ இப்ப நடக்குது. ஆனா டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இன்னும் வந்து எனக்கு ஸ்ட்ராங்கா ஆகல. ஏன்னா நான் லாஸ்ட் 15,000ல வந்து ஒரு பாட்டம் வந்து எக்ஸாக்டா சொன்னேன், பிடிசியோட பாட்டம் இதுதான், சைக்கிளோட பாட்டம் இதுதான். ஆனா மெஜாரிட்டி பீப்புள் வந்து 10,000 போகும் 12,000 போகும்னா சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து நான் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து 15,000 தான் பாட்டம், அதுக்கு மேல போகும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து இங்க வந்து 60,000 வந்து லோக்கல் பாட்டமா தான் இருக்கும். இது சைக்கிள் பாட்டமா அப்படின்னா இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஓகேவா, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இனிமே என்னுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா சைக்கிள்லாம் பாக்குறது எல்லாம் கிடையாது. ஓகேவா, ஒன்லி டெக்னிக்கல் அனலைஸ், மக்களோட உளவியல் எப்படி இருக்கு, இந்த ரெண்டு வச்சுதான் நான் இனிமே வீடியோ போடுவேன். சைக்கிள் பத்தி நான் பேச மாட்டேன். சரிங்களா, இப்போ வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக இது சைக்கிள் பாட்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் வந்து இந்த சைக்கிளை பத்தி இனிமே கிடையாது. இனிமே வந்து எனக்கு தெரிஞ்சு கிரிப்டோ மார்க்கெட்ல இந்த சைக்கிளை சேஞ்ச் பண்ணிட்ட மாதிரி தான் தெரியுது. அதனால சைக்கிளை இனிமே நான் பாக்குறது இல்லை. ஒன்லி டெக்னிக்கல் அனலைஸ் அண்டு லிக்விடேஷன் அண்டு சைக்காலஜி, மக்கள் எப்படி ஒரு எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு உளவியல் தான் வந்து அதை வச்சுதான் இனிமே நான் மார்க்கெட் நான் பார்க்க போறேன். அதுதான் நான் சொல்லவும் போறேன். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதே மாதிரி எத்திரியும் புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. எத்திரியும் வந்து பிரேக் அவுட் பண்ணல, கூடிய சீக்கிரம் பிரேக் அவுட் பண்ணும் எத்திரியும். சரியா, இன்னைக்கே பிரேக் அவுட் பண்ணலாம், இல்ல நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணலாம், எப்போனாலும் பிரேக் அவுட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க, லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம்ல, லாஸ்ட் வீடியோக்கு அதுக்கு முந்தின வீடியோல வந்து பிரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரிஜெக்ட் ஆகுது. அதனால பிரைஸ் வந்து 70 ஃபர்ஸ்ட் டார்கெட் 70 கீழே, செகண்ட் டார்கெட் வந்து 65 63 அந்த லெவலுக்கு போயிட்டு மறுபடியும் பிரைஸ் வந்து ரிட்டர்ன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னல. ஆனா பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் கண்டில் அடுத்த கேண்டில் ரெட்டிஷா வந்துச்சு. ஆனா அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து ஒரு புல்லிஷா இங்கே திரும்பிடுச்சு. அப்போ என்ன நம்ம இருக்கணும்னா, நம்ம ஒண்ணு எதிர்பார்த்தோம்ல, நான் வந்து இப்ப 70 கீழே எதிர்பார்த்தேன், இல்ல 65 கீழே எதிர்பார்த்தேன். ஆனா மார்க்கெட் வந்து இங்கேயே திரும்பிடுச்சு. அப்ப திரும்பும் போது நம்மளும் திரும்பிக்கணும் மார்க்கெட். இப்போ ஒரு டார்கெட்டை மட்டும் எதிர்பார்த்துட்டு அங்க வரணும் அங்க வரும் அங்க வரும் அங்க வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் மார்க்கெட் கிடையாது. அது மார்க்கெட் கிடையாதுங்க. எப்பவுமே வந்து மார்க்கெட் ஒரு டார்கெட் வந்து லிக்விடேஷன் இருக்குன்னா அதை எய்ம் பண்ணலாம், அந்த அந்த பிளேஸை வந்து எய்ம் பண்ணலாம். ஆனா அந்த பிளேஸ் போகணும்னு அவசியம் இல்லை. இடையில வந்து மார்க்கெட் வந்து திரும்பிச்சுன்னா அதை கண்டுபிடிக்க தெரியணும் நமக்கு. சரிங்களா, ஸோ அதுதான் வந்து முக்கியமான டெக்னிக்கல் அனலைஸ். டெக்னிக்கல் அனலைஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஓகே. இப்போ ஓவராலா மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் இருக்கு. எத்திரியும் பிரேக் அவுட் பண்ணும், பிடிசியும் பிரேக் அவுட் பண்ணும். இது புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஆனா டெக்னிக்கலா இன்னும் ஸ்ட்ராங் ஆகல. ஆனா சைக்காலஜிக்கலா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு புல் ரன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஆனா என்னுடைய பர்சனலா டெக்னிக்கலா இன்னும் ஸ்ட்ராங் ஆகல. அது மட்டும் நான் சொல்லிக்கிறோம்னா, அது ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு சம் சினாரி நடக்கணும், மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஓட விடணும். ஸோ அது ஓடினதுக்கு அப்புறம் நான் முழுமையா சொல்றேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோல வந்து அடுத்த வீடியோல இந்த டோட்டல் 2 டோட்டல் 3 அதர்ஸ் டாமினன்ஸ் அதை பத்தி நான் பேசுறேன். சரிங்களா, மேபி நாளைக்கே நான் வீடியோ போட்டாலும் போடுறேன். அது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான நிறைய சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு. அது வந்து நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பிடிசி டாமினன்ஸ் பத்தி பேசுறேன். ஆக்சுவலா வந்து பிடிசி டாமினன்ஸ், அதர்ஸ் டாமினன்ஸ், டோட்டல் 2 டோட்டல் 3 அதெல்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. நிறைய பேர் பிடிசி டாமினன்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பிடிசி டாமினன்ஸ் வந்து
ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆல்ட் காயின் சீசன் வருமா வராதா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக அது பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நான் என்ன சொல்றேன்னா பிடிசி தான் நம்பர் ஒன்னு. அந்த பிடிசியோட மொமெண்டம் நம்ம கண்டுபிடிச்சாலே மார்க்கெட் அதை நோக்கி தான் போகும். ஏன்னா இதுதான் வந்து ஃபாதர், எல்லாத்துக்கும் கிரிப்டோ கரன்சிக்கு ஃபாதர்ன்றது பிடிசி தான். அப்போ பிடிசி எந்த லைன்ல போதோ அந்த லைன்ல தான் மார்க்கெட்டும் போகும். ஆனா அது கூட குறைச்ச போகும், அது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா பிடிசி வந்து 50% போகுதுன்னா ஆல்ட் வந்து சில ஆல்ட் 20% போகும், சில ஆல்ட் 200% போகும், சில ஆல்ட் 500% போகும். அது வந்து அதனுடைய ப்ரெஷரை பொறுத்து இருக்கு. பட் அந்த வே அது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நமக்கு இன்னியோட அனலைஸ், பிடிசி அண்ட் எத்திரியோட அனலைஸ் நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த டோட்டல் 2 டோட்டல் 3 அனலைஸ், பிடிசி டேமேஜ் அனலைஸ் அதுவும் வந்து சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, அதனால சொல்றேன். எனக்கு விருப்பம் இல்லை, பட் கேட்குறாங்க அதனால சொல்றேன். ஏன்னா என்னுடைய டெக்னிக்கல் படி அது ஒரு சிக்னலும் கொடுக்குது. அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிடிசி அதிகபட்சம் இந்த 80,000 வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம. சரிங்களா. ஓகே காஸ், இந்த வீடியோ இந்த டெக்னிக்கல் அனலைஸ் எல்லாமே என்னுடைய ஓன் அனலைஸ் தான், ஓன் நாலேஜ் தான். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸாக வச்சு நீங்கள் உங்களுடைய ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.